யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திர டெர்மல். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியிலிருந்து பாலித்தீவு அந்தோனியா திருவிழாவுக்கு பக்தர்களை ஏற்றிச் சென்ற படகு விபத்தில் காயமடைந்த பெண் உயிரிழந்துள்ளார். கடந்த 6ஆம் தேதி யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் இருந்து பாலித்தீவு அந்தோனியா திருவிழாவுக்கு பக்தர்களை ஏற்றிச் சென்ற படகு விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்த நிலையில் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உரும்பிராய் கிழக்கு பகுதியை சேர்ந்த பெண் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்தார். பாலத்தீவு அந்தோனியர் ஆலய திருவிழாவுக்கு கடந்த 6ஆம் தேதி காலை குருநகர் பகுதியிலிருந்து பக்தர்களை ஏற்றிச் சென்ற படகு ஒன்று புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே கடலில் விபத்துக்குள்ளாகி நீரில் மூழ்கியது. படகில் இருந்த பலரும் கடலினுள் வீழ்ந்து நீரில் மூழ்கிய நிலையில் அப்பகுதி மக்களால் மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இவ்வாறு மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டோரில் 3 உயிரிழந்துள்ளனர். லிட்ரோ எரிவாயு விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. லிட்ரோ எரிவாயுவின் விலை நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 12.5 கிலோகிராம் சிலிண்டர் 300 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு 3990 ரூபாவாகவும், 5 கிலோகிராம் சிலிண்டர் 1602 ரூபாவாகவும், 2.3 கிலோகிராம் சிலிண்டர் 750 ரூபாவாகவும் விலை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை லாப்ஸ் நிறுவனம் இதுவரை விலை அதிகரிப்பு குறித்து முடிவெடுக்கவில்லை எனவும் இது தொடர்பான கலந்துரையாடல் இன்று இடம்பெறும் எனவும் அறிவித்துள்ளது. அரசாங்கம் எரிபொருள் விலை சூத்திரத்தை மீறி எரிபொருள் விலையை அதிகரித்துள்ளதாக மின்சார நுகர்வோர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. 9 நாட்களுக்குள் 2வது முறையாக மேற்கொள்ளப்பட்டுள்ள எரிபொருள் விலை அதிகரிப்பு நாட்டில் பெரும் வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. அரசாங்கம் எரிபொருள் விலை சூத்திரத்தை மீறி இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக மின்சார நுகர்வோர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. ஏப்ரல் 1 முதல் ஜூன் 30 வரையான காலப்பகுதிக்காக இலங்கை மின்சார சபை கோரியுள்ள 13.56% மின் கட்டண உயர்வுக்கு வழிவகுக்கும் நோக்கிலேயே திட்டமிட்ட அடிப்படையில் இந்த விலை உயர்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் சஞ்சீவ தம்மிக தெரிவித்துள்ளார். பொதுவாக மாதத்தின் முதல் திகதியிலேயே விலை திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்ற விதியை மீறி பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் மின் கட்டண மீளாய்வு நடைபெறும் வேளையில் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். புதிய திருத்தத்தின்படி 1 லிட்டர் ஆக்டோ டீசல் 22 ரூபாவாலும், சூப்பர் டீசல் 24 ரூபாவாலும், 92 ரக பெட்ரோல் 24 ரூபாவாலும், 95 ரக பெட்ரோல் 25 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் மண்ணெண்ணெய் விலை 13 ரூபாவால் உயர்த்தப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் வெளியேற்றத்துக்கு இணையாக லங்கா ஐஓசி நிறுவனமும் தனது விலையை அதிகரித்துள்ளது. மத்திய கிழக்கு போர்ச்சூழலால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருட்களின் விலை 37 முதல் 99% வரை அதிகரித்துள்ளது இந்த மாற்றத்துக்கு காரணம் என அரசாங்கம் விளக்கம் அளித்துள்ளது. அதிகரித்து வரும் உலகளாவிய விலைகளால் ஏற்படக்கூடிய பாரிய பாதிப்புகளை தவிர்க்கவே இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பெட்ரோலிய களஞ்சிய சாலையின் முகாமைத்துவ இயக்குனர் மயூரா நெத்திகுமாரகே தெரிவித்தார். இதேவேளை எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் பொதுமக்கள் அதிக அளவில் எரிபொருட்களை கொள்வனவு செய்தமை கையிருப்பு வேகமாக குறைய காரணமாக அமைந்ததாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகர்ண குறிப்பிட்டார். சாதாரண தேவையை விட மார்ச் மாதத்தின் முதல் 9 நாட்களில் டீசல் மற்றும் பெட்ரோல் நுகர்வு 1000 மெட்ரிக் டன்களால் அதிகரித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிச சுட்டிக்காட்டினார். சர்வதேச சந்தை விலைக்கு ஏற்ப உள்நாட்டு விலைகளை மாற்றியமைக்க தவறினால் தனியார் இறக்குமதியாளர்கள் விநியோகத்தை நிறுத்தக்கூடும் என்றும் அது தேசிய விநியோக சங்கிலியை பாதிக்கும் என்றும் அரசாங்கம் எச்சரித்துள்ளது. எனினும் நுகர்வோர் மீதான சுமையை குறைக்க உலக சந்தை உயர்வை விட குறைவான அளவிலேயே விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சரவை பேச்சாளர் எதிர்காலத்தில் உலக சந்தையில் விலை குறைந்தால் அதன் பலன் உடனடியாக மக்களுக்கு வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார்.
தற்போது மின் கட்டண உயர்வு தொடர்பான பொதுமக்களின் கருத்து கேட்பு நடைபெற்று வரும் நிலையில் இந்த எரிபொருள் விலை உயர்வு மக்களின் வாழ்க்கை செலவில் மேலதிக அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. முல்லைத்தீவு மாங்குளத்திற்கும் முருகண்டிக்கும் இடைப்பட்ட பகுதியில் டிப்பர் வாகனத்தை இடைமறித்து இருவர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். முல்லைத்தீவு மாங்குளத்துக்கும் முருகண்டிக்கும் இடைப்பட்ட பகுதியில் டிப்பர் வாகனத்தை இடைமறித்து மதுபோதையில் சென்ற இருவர் தாக்குதல் நடத்திய சம்பவம் நேற்று பதிவாகியுள்ளது. சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்டு வரும் இருவரே இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சட்டவிரோத மணல் அகழ்வில் தாங்கள் ஈடுபடும் தகவலை டிப்பரில் சென்ற நபர் போலீசாருக்கு வழங்கினார் என தெரிவித்தே தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் போலீசார் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கொழும்பு மாலபே மாதிரி ஆண்கள் கல்லூரி மாணவர் பாராளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வு ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. கொழும்பு மாலபே மாதிரி ஆண்கள் கல்லூரி மாணவர் பாராளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தின் பழைய பாராளுமன்ற சபாபீடத்தில் இடம்பெற்றது. ஜனாதிபதி அலுவலகம், கல்வி அமைச்சு மற்றும் இலங்கை பாராளுமன்றத்தின் தொடர்பாடல் பிரிவு ஆகியவற்றால் பாடசாலை மாணவர்களுக்காக செயற்படுத்தப்படும் விசன் வேலை திட்டத்தின் கீழ் இந்நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. ஆரம்ப அமர்வின் போது புதிய கல்வி மறுசீரமைப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதுடன் மாணவர் பாராளுமன்ற உறுப்பினர்களால் புதிய மறுசீரமைப்பு முன்மொழிவுகள் சமர்ப்பிக்கப்பட்டன. மேலும் ஜனாதிபதி நிதியம், நிறைவேற்றுத்துறையின் வகைபாகம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி குறித்தும் கல்லூரியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இதன்போது விளக்கம் அளிக்கப்பட்டது. மாலபே மாதிரி ஆண்கள் கல்லூரியின் மாணவர் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டதுடன் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் பெறுமதியை குறிக்கும் வகையில் மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டன. ஜனாதிபதி சட்ட ஆலோசகர் சட்டத்தரணி JM விஜயபண்டார், ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகே, மக்கள் தொடர்பு பணிப்பாளர் நாயகம் தர்மசரி கமகே, இலங்கை பாராளுமன்ற நிர்வாக உதவி பணிப்பாளர் KR ஹேரத் மற்றும் முப்படை பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு பிரிவின் பணிப்பாளர் மற்றும் பிரதி பணிப்பாளர்கள் உள்ளிட்ட குழுவினர் மாலபே மாதிரி ஆண்கள் கல்லூரியின் அதிபர் சிசிர குணரத்ன உட்பட ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை இந்து கல்லூரியின் இல்ல மெய்வல்லுநர் திறனாய்வு போட்டி நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை இந்து கல்லூரியின் வேடாந்த இல்ல மெய்வல்லுநர் திறனாய்வு போட்டி நேற்றைய தினம் கல்லூரி மைதானத்தில் சிறப்பாக இடம்பெற்றது. விருந்தினர்கள் மாலை அணிவித்து மேற்கத்திய இசை முழங்க மைதானத்துக்கு அழைத்து பெறப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து மங்கள விளக்கேற்றல், இறைவணக்கம் என்பன இடம்பெற்றன. பின்னர் கொடிகள் ஏற்றி வைக்கப்பட்டு தொடர்ந்து ஒலிம்பிக் தீபம் ஏற்றி வைக்கப்பட்ட நிலையில் விளையாட்டுப் போட்டி ஆரம்பமானது. அதனைத் தொடர்ந்து அணிநடை நடைபெற்றது. பின்னர் தொடர்ச்சியாக பேண்ட் அணிவகுப்பு, சுவட்டு நிகழ்ச்சிகள், இடைவெளி நிகழ்ச்சிகள் என்பனவும் இடம்பெற்றன. தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசல்கள் வழங்கல், விருந்தினர்களின் உரைகள் என்பன இடம்பெற்று நன்றி உரையுடன் விளையாட்டுப் போட்டி நிறைவடைந்தது. கல்லூரி முதல்வர் சிவஞான போதம் தனஞ்சியன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் சத்தியசீலன், சிறப்பு விருந்தினராக வெலிகாமம் கல்வி வெளிய பிரதிக்கல்வி பணிப்பாளர் ஆவண சஞ்சீவனும், கௌரவ விருந்தினர்களாக சங்கானை கல்விக்கோட்ட பணிப்பாளர் ஓய்வு நிலை ஆசிரியர் பான மதன கோபாலனும் கலந்து சிறப்பித்ததுடன் ஆசிரியர்கள், அயற்பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பழைய மாணவர்கள், கல்விசார ஊழியர்கள், பெற்றோர் மற்றும் நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன் பெற்று ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை இல்ல மெய்வல்லுநர் போட்டி நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன் பெற்று வடக்கு ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலையின் வேடாந்த இல்ல மெய்வல்லுநர் விளையாட்டுப் போட்டி நேற்று பிற்பகல் பாடசாலை அதிபர் செல்வரட்னம் பகிரதகுமார் தலைமையில் பாடசாலை மைதானத்தில் இடம்பெற்றது. முதல் நிகழ்வாக விருந்தினர்கள் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மேற்கத்திய இசை முழங்க வரவேற்கப்பட்டு மங்கள சுடர்கள் ஏற்றப்பட்டு தேசிய கொடி, பாடசாலை கொடி, இல்ல கொடிகள் ஏற்றப்பட்டன.
தொடர்ந்து நிகழ்வின் பிரதம விருந்தினர் விளையாட்டுப் போட்டியை ஆரம்பித்து வைக்க விளையாட்டுப் போட்டி ஆரம்பமானது. விளையாட்டு நிகழ்வுகள் இடம்பெற்ற நிலையில் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசல்கள், பதக்கங்கள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் வடமராட்சி வெளிய கல்வி அலுவலக பிரதி கல்வி பணிப்பாளர் தவர்ணராசா சுஜிகரன், முன்னாள் அதிபர் வெள்ளிபுரம் நின்மதிராசா, முன்னாள் உப தபால் அதிபர் பாவென்னா மருதநாயகம், செம்பியன் பெற்று பங்கு தந்தை ஜஸ்டின் ஆதர், பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர், நலன் விரும்பிகள் என பலர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் நல்லூர் சங்கிலியன் பூங்காவின் புனரமைப்பு பணிகள் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் நல்லூர் சங்கிலியன் பூங்கா புனரமைப்பின் முதற்கட்டமாக துப்புரவு பணிகள் யாழ்ப்பாணம் மாநகர சபையின் பதில் முதல்வர் இமானுவேல் தயாளன் தலைமையில் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. பட்டைக்காடாக காட்சி அளிக்கும் இந்த பூங்கா யாழ்ப்பாணம் மாநகர சபையால் புனரமைப்பு செய்யப்பட உள்ளது. முதற்கட்டமாக பூங்காவுக்கு சுற்றுமதில் அமைப்பதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் ஆரம்ப பணிகள் இடம்பெற்றன. மண்ணுக்காக உயிர் நீத்தவர்களது நினைவாக அமைக்கப்பட்ட பூங்கா நீண்ட காலமாக புனரமைக்கப்படாது கைவிடப்பட்டிருந்தது. அங்கு பெரும் குற்ற செயல்கள் இடம்பெறுகின்றன என பல தரப்பினரால் முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் புனரமைப்பு பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் யாழ்ப்பாணம் மாநகர சபை ஆணையாளர், கணக்காளர், பொறியியலாளர், முன்னாள் போராளிகள், உறுப்பினர்கள், குழு தலைவர்கள் பங்கேற்றனர். இந்த பூங்காவானது தொடர்ச்சியாக நல்ல முறையிலே புனரமைக்கப்பட்டு பேணப்பட வேண்டிய ஒரு அடையாள சின்னம். இது கடந்த காலத்திலே எங்களுடைய போராட்ட வரலாற்றை பிரதிபலிக்கின்ற ஒரு சின்னமாக அனைவராலும் அறியப்பட்ட ஒன்று. இந்த பூங்காவை புனரமைப்பதற்கு நாங்கள் சில நிதிகளை ஒதுக்கி இருக்கின்றோம், சுற்று வேலிகளை அமைப்பதற்கு. ஆனாலும் இந்த பூங்கா பழைய நிலைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்றால் எங்களுடைய தமிழ் மக்களுடைய, புலம்பெயர் மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த பூங்கா எந்த ஒரு காலமும் முழுமை பெறாது என்ற நம்பிக்கையோடு அனைவருக்கும் ஒரு பகிரங்க அழைப்பை நான் விடுகின்றேன். இந்த பூங்காவை பழைய நிலைக்கு கொண்டு வந்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய அடையாள சின்னமான இந்த சின்னத்தை நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கையளிப்பதற்கு அனைவரும் உங்களாலான உதவிகளை செய்ய வேண்டும் என்று பகிரங்கமாக நான் இந்த நேரத்திலே பதில் முதல்வராக இருக்கின்ற இந்த நேரத்திலே அனைவருக்கும் அன்பாக ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். உண்மையிலே இந்த இடத்தை இப்படியே விட இயலாது. இதை நாங்கள் ஒரு வரலாற்றுக்குரிய இடமாக மாற்றணும் என்று சொன்னால் அதுக்கு இந்த மாநகர சபை பூரணமான செயற்பாட்டுக்கு இறங்கணும். எங்கள்கிட்ட பழைய படங்கள், கொஞ்சம் குறுகிய படங்கள் இருக்குது. அந்த வடிவங்களை ஒத்ததாக எதிர்காலத்தில் ஒரு பூங்காவை வடிவமைத்து கொண்டு வரணும். நாங்கள் எப்பயும் வரலாற்றை விட்டுட்டு வரலாற்றை கடந்து போக முடியாது. கடந்த சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடியேற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் நேற்று விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. கடந்த சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஏற்றப்பட்டிருந்த சிங்க கொடியை இறக்கி அதுக்கு பதிலாக கருப்பு கொடியேற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் நேற்று விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தரும் பதிவாளரும் குற்றத்தடுப்பு போலீசாரால் விசாரணைக்குட்படுத்தப்பட்டனர். கொழும்பில் இருந்து வந்த விசேட உத்தரவின் பேரில் சுமார் 3 மணி நேரம் விசாரணைகள் மேற்கொண்ட அதிகாரிகள் துணைவேந்தர் மற்றும் பதிவாளரிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். பல்கலைக்கழகத்தில் இருந்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்ட அறிக்கைகள், ஆதாரங்கள் மற்றும் புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் விசாரணைகள் இடம்பெற்றுள்ளன. கிளிநொச்சி பெரமந்தனாறு பகுதியில் காலநிலைக்கு சீரமைவான விவசாய சமூக பண்ணை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டம் கண்டாவளை பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட பெரமந்தனாறு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள காலநிலைக்கு சீரமைவான விவசாய சமூக பண்ணை நேற்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கிராம அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி பெண்ணிலகை மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் ஆகியோர் இணைந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றிய ஆளுநர், காலநிலை மாற்றம் பாரம்பரிய விவசாய முறைக்கு பெரும் சவாலாக மாறி வருவதால் அதனை எதிர்கொள்ளக்கூடிய காலநிலைக்கு சீரமைவான நவீன விவசாய முறைகள் தற்போதைய காலத்தின் அவசியமாகியுள்ளதாக தெரிவித்தார்.
இத்தகைய சமூக பண்ணைகள் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதோடு தரமான உற்பத்திகளை மேற்கொண்டு எதிர்காலத்தில் ஏற்றுமதி வாய்ப்புகளையும் பெற உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சுமார் 10 ஏக்கர் நிலப்பரப்பில் 91 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சமூக பண்ணைக்காக கிராம அபிவிருத்தி அமைச்சு 76 மில்லியன் ரூபாவையும் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் 15 மில்லியன் ரூபாவையும் நிதியுதவியாக வழங்கியுள்ளதுடன் தொழில்நுட்ப உதவிகளையும் வழங்கியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பூச்சி தடுப்பு வேலை தொகுதிகளுக்கு 14 பயனாளிகளும் பசுமை குடில் தொகுதிகளுக்கு 10 பயனாளிகளுமாக மொத்தம் 24 பேர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இங்கு கவெண்டிஸ் வாழை, கரைமிளகாய், கொடைமிளகாய், கோவா மற்றும் தர்பூசணி ஆகிய பயிர்களின் செய்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் உற்பத்திகளை பாதுகாப்பாக சேமிக்க குளிரூட்டி அறை மற்றும் நிர்வாக கட்டடமும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட செயலாளர், கண்டாவளை பிரதேச செயலாளர், ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் தொழில்நுட்ப நிபுணர்கள், மாவட்ட அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு தனிப்பட்ட பயனாளியும் தங்களுடைய முயற்சியினூடாக நான் நினைக்கின்ற ஒரு வருடத்திலே 2 மில்லியனுக்கு மேற்பட்ட வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே உங்களுக்கான முழுமையான, அதாவது வாழைப்பழத்தை உரித்து வாயிலே வைத்திருக்கப்படுகின்றது. எந்த ஒரு செலவும் நீங்கள் செய்ய தேவையில்லை. காலநிலைக்கு ஏற்ற மாதிரியான நவீன தொழில்நுட்பங்களை நாங்கள் புகுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. நமது வடமாகாணத்தை பொறுத்த மட்டும் எல்லா நிலவளம் இருக்கிறது, மண்வளம், கடல் வளம் இருக்கிறது, வளமான மாகாணம். ஆனால் நாங்கள் இன்றும் எங்களுடைய விவசாயிகள் மிகவும் ஒரு வரவப்பட்ட நிலையில் தான் இருக்கிறார்கள். அவையாக நாங்கள் மாற்ற வேணும். அந்த நிலையை மாற்றுவதற்கு இவ்வாறான நவீன முறைகளை நாங்கள் புகுத்த வேணும். நவீன முறைகளினாலே நமது விவசாயிகளுடைய வருமானத்தை மேற்கொள்வதும் அதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கை நிலை மேம்பட வேணும் என்றதான் இந்த அரசாங்கத்துடைய கொள்கையாக இருக்கின்றது. எல்லா மாவட்டங்களிலுமே இவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் விரிவுபடுத்த வேணும். இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.